வாள் எதற்கு, கண்கெட்ட குருடனுக்கு கண்ணாடி எதற்கு, வெட்கம் கெட்ட ஜென்மத்திற்கு வேதம் எதற்கு, விவரம் கெட்ட மூடனுக்கு நாதம் எதற்கு, கெட்ட புத்தி காரனுக்கு கீதம் எதற்கு, கருகி போய்விட்ட தோட்டத்திற்கு காவல் எதற்கு, உருகி போய்விட்ட சிலைக்கு மாலை எதற்கு, பற்றி எறியும் வீட்டிற்கு கொல்லி எதற்கு, முற்றிவிட்ட நோய்க்கு மருந்து எதற்கு, அழுகிவிட்ட பிணத்திற்கு அலங்காரம் எதற்கு, தேர்தலையும் தேர்வையுமே ஒழுங்காக நடத்த தெரியாத மோடிக்கு ஆட்சி எதற்கு, அதிகாரம் எதற்கு என்கிற கேள்விகள் இன்றைக்கு எல்லா பக்கத்திலும் எழுந்து நிற்கிறது. ஆகவே அவர்கள் சொன்னதை மீண்டும் மீண்டும் சொல்வது குரல் என்று சொல்லக்கூடாது. ஆகவே நான் முடிவுக்கு வருகிறேன். பொதுவாக இன்றைக்கு மாறுபட்ட ஒரு மாறி வரும் அரசியல் சூழ்நிலை, கோடை அனலும் அரசியல் கனலும் ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்கின்ற நேரம். ஆகவே ஒன்றை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன். 1928 ஆண்டு பாராளுமன்றத்துடைய குளிர்கோள கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய மேல் மாடியிலிருந்து பகத்சிங்கும் பட்டுகேசர தத்தும் சில துண்டறிக்கைகளை வெளியிடுகிறார்கள். அந்த துண்டறிக்கையிலே நீங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறீர்கள், அது தவறு என்று எடுத்துரைப்பதற்காக, இந்த அரசாங்கத்துடைய செவிட்டு காதுகளுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் ஆளில்லாத இடத்திலே ஊமை விடுகின்றை போட்டமை தவிர யாரையும் உயிரையும் எடுப்பது எங்களுடைய நோக்கமல்ல என்று சொல்கிறார்கள். மாறி வரும் இந்த அரசியல் சூழலிலே நீட் என்பது ரத்து செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் எட்டும் வரை இந்த அரசாங்கத்துடைய புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்துடைய காதுகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு பக்கபலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ தலைமையிலே நாங்களும் அணிவகுப்போம். வெட்டட்டும் கூர்வாட்கள் பகையை நோக்கி, வெடிக்கட்டும் அதிர்வெட்டு போர் முழக்கம், எட்டட்டும் நெடுவான ஈட்டி கூட்டம். நன்றி, வணக்கம்.